எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளோட பிடிச்சி நமக்கு. இப்போ இன்னைக்கு கூரத்தாழ்வார் கதையை பார்ப்போம். கூரத்தாழ்வார் ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்னன்னா, இந்த கோவில் திருவாய்மொழி இருக்கு. அது வந்து ஒரு 110 120 இதுகிட்ட பாட்டுக்கிட்ட வரும். அது என்னன்னா 10 பாட்டு 11 பாட்டு அது மாதிரி 1 2 தான் 10 பாட்டு, இதெல்லாம் 11 பாட்டு, 11 பதிகம் சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 100 120 பாட்டுக்கிட்ட வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு இது வரும், கோவில் திருவாய்மொழிக்கு அடுத்தது ராமானுஜ நூற்றந்தாதி, அது 108 பாட்டு. ஆக இது கொஞ்ச நாள் கூட, ஆனால் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய கருத்தாழமிக்கதாக இருக்கும். ராமானுஜ நூற்றந்தாதியில் அவர் ராமானுஜரை வந்து எவ்வளவுக்கு அவர் வந்து வணங்கினார்ன்றது அதில் தெரியும். எவ்வளவு அவர் வந்து அவருக்கு தொண்டு செஞ்சிருக்கான்றது, அவரை எவ்வளவு சிஷியனா ஆச்சாரியனா ஏற்றுருக்காருன்றது தெரியும். பரமாச்சாரியானவருக்கு பரமாச்சாரியாலாம் ஏற்றுருக்காருன்றது அதில் போய் ராமானுஜர் ரொம்ப நல்லா பாடி சொல்லியிருப்பார். பார்க்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு சரியா வருதான்றது எனக்கு அவாவா இது வரைக்கும் நீங்கள் கேட்டதை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையா, உங்களுக்கு பரவாயில்லன்னு தோன்றதா, இதில் இல்லை ஏதாவது சலிப்பு தட்டுறதா, என்ன ஏதுன்றதை வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் சொன்ன அப்புறம் தான் நான் வந்து ராமானுஜன் இதை கோவில் திருவாய்மொழியை ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் ஒரு கேப் தான். நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்க. சொன்ன உடனே நான் கோவில் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறேன். ஒரு 5 பேர் சொன்னீங்கன்னா கூட போகிறோம். நான் போகிறோம். அந்த 5 பேர் கேட்குறாங்கன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நான் இதை பண்ணுவேன். இப்போ கூரத்தாழ்வார் கதையை பார்ப்போம். ஆக்சுவலாக கூரத்தாழ்வாரோட பேர் வந்து ஸ்ரீவத்சன் பேர். அவரோட ஒய்ஃப் பேர் ஆண்டாள்னு பேர். ஒரு ராமானுஜர் குருவா வரித்தவர், மிகப்பெரிய செல்வந்தர். சாதாரண செல்வந்தர்கள். ஒரு ஊரே அவரோட அதான் அவரோட ஊர் கூரம்னு பேர் அவர் ஊர். ஆனால் ஸ்ரீவத்சன் அவரை கூப்பிடுறதா இல்லை, யாரும் கூரத்தாழ்வார் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா கூரமே அவரோட ஊர் தான். எல்லாம் எங்கே பார்த்தாலும் திரும்பி நடலாம் அவரோட இடம் தான். அவர்கிட்ட வேலை செய்கிறவாதான். சிறந்த பயங்கர பக்தன், ஞானி, ரொம்ப ஞானி. அவர் பெரிய ஞானி. தினம் 1000 பேருக்கு சாதம் போட்டுட்டாருன்னா பார்த்துக்குவோம். தங்கத்தட்டில் போடுவாராம். தினம் 1000 பேருக்கு தங்கத்தட்டில் சாதம் போடுவார்னா பார்த்துக்குவோம். அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருப்பாருன்னு. அவ்வளோ பெரிய பணக்காரராம். கோவிலுக்கு அந்த அவர் சாப்பிட்ற அன்னதானம் போடுற கூடத்தை இழுத்து சாத்த முடியாதான். ராத்திரி 12 மணிக்கு அந்த இழுத்து சாத்துற சத்தம் கேட்குமா. சத்தம் கேட்டவதை பார்த்துட்டு திருக்கச்சி நம்பி வரதராஜ பெருமாள் ரொம்ப பேசக்கூடிய இது உண்டவர், ஆலாவட்டம் பண்ணுறவர். அவர்கிட்ட இப்போ தாயார் கேட்பாளாம், என்னது சத்தம்னு. இல்லை, கூரத்தில் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானத்தை முடிச்சுட்டு, கூரத்தாழ்வார் அன்னதானத்தை முடிச்சுட்டு இதை கதவை சாத்துற, அந்த கதவை சாத்துற கதவில் இருக்கிற மணியோட ஓசை நம்ம காதில் விழுதுனாலாம். ஆனால் இவ்வளோ நேரம் அன்னதானம் போடுறவா யார் இருக்கா? ராத்திரி 11 மணிக்கு இவ்வளோ நேரம் அன்னதானம் போடுறான். என்ன இது மாதிரி தங்க தட்டில் தான் போடுறான். பெரிய பணக்காரர், பயங்கர அன்னதானம் பண்ணுறவர்னா தாயாருக்கு வந்து அவரை பார்க்கணுன்ட்டு ஒரு எண்ணம் வந்துடுறது மனசில். கூரத்தாழ்வாரை பார்க்கணுன்னு. சரி, அவரை கொஞ்சம் இங்கே வர சொல்ல, நான் பார்க்கணுன்றார். நாளைக்கு நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னு திருக்கச்சி நம்பி போகிறார். திருக்கச்சி நம்பி வந்து பெருமாள்கிட்ட பேசுவார். ஆலாவட்ட கையை மட்டும் வர்றது ஊரே பிரசித்தி, எல்லாருக்கும் தெரியும். பெருமாள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய ஒருத்தர் திருக்கச்சி நம்பி. போய் சொல்கிறார். இவர் போய் சொன்ன உடனே என்ன பண்ணுறார், இவர் நேரம் மறுநாள் காத்தால் பொழுது விட்டோடனே போய் கூரத்தாழ்வார்கிட்ட இது மாதிரி ஸ்ரீவத்சன் அந்த கூரத்தாழ்வார்கிட்ட இது மாதிரி உங்கள் தாயார் பார்க்கணும்னு நினைக்கிறா, உங்களை வர சொல்கிறா அப்படின்னோடனே கூரத்தாழ்வாருக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. என்னது தாயார் வர சொல்கிறாளா? தாயாரே என்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டாளா? நான் என்ன, நான் நாயினும் கடையன்னா ரொம்ப கீழ்த்தரமான ஒரு கீழ் இதில் பிறந்தவனா. நான் வந்து காசை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். என்னை வந்து பயங்கர பணமாக வச்சுட்டு நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து சிறந்தவன்லாம் கிடையாது. நான் எதுக்கு வரணும், நான் வரலன்னுவார். நான் அதாவது நான் தாயார் பார்க்கணும், தாயாருக்கு என்ன பார்க்கறதுக்கு தகுதி கிடையாது, வேண்டான்னுவார். அப்புறம் திருக்கச்சி நம்பி மல்லு கட்டி, இல்லை தாயாரே சொன்னது தான், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து வாசலில் விழுக்கோ, தாயார் பார்த்தா பார்க்கட்டும், பார்க்கலன்னா பரவாயில்லன்னுறான். அந்த மாதிரி சொல்லி அது சரின்னு ஒத்துட்டு போகிறார். இவர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். கூரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த காலத்தில் சத்தம்லாம் கேட்கும். கூரத்துலேருந்து கத்தினா சின்ன காஞ்சிபுரத்தில் காதில் விழுமா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மணி ஆடுற அதெல்லாம் அந்த கதவு சத்தம் எப்படி கேட்குறது. அதை பார்த்துட்டு தாயாரை வர சொல்கிறார். வரார் கூரத்தாழ்வார். தாயாரை பக்கத்துக்கு வரார். பெரிய பணக்காரம், உடம்பெல்லாம் நகை, உடம்பெல்லாம் நகை, தங்கமாக கொட்டி அப்படியே கொண்டாடுறது வீட்டில். இவ்வளோ பெரிய பணக்காரம். அவர் வரார். வந்த உடனே பார்த்த உடனே தாயார் பார்க்குறாளாம். பார்த்துட்டு
திருக்கச்சி நம்பி கிட்ட சரி அவரை போக சொல்லிட்டுன்னு சொல்லிடுறாராம். வந்துடுறார். அப்போ திருக்கச்சி நம்பி கிட்ட தாயார் சொல்றாரு, இது ஜொலிக்கிறாரே கூரத்தாழ்வார், பெரிய பணக்காரராக இருப்பார் போலுக்கு அப்படின்வா. மறுநாள் வந்து கூரத்தாழ்வார் தாயார் என்ன சொன்னான்னு கேட்பார். கேட்டா அதுக்கு திருக்கச்சி நம்பி சொல்லுவார், இது மாதிரி ஜொலிக்கிறீனா பெரிய பணக்காரன் போல இருக்கு, ஜொலிக்கிறார், பயங்கர பணக்காரனா இருப்பார், செல்வம் படிச்சவனா இருப்பார் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் செல்வம் படிச்சவனா, லட்சுமி மகாலட்சுமியோட நான் செல்வம் படிச்சவனா, மகாலட்சுமி வாயில நான் செல்வம் படிச்சவன்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாது. என்னுடைய செல்வம் அவளுக்கு வந்து கொஞ்சம் மனசை உறுத்துறது போல் இருக்கு. ஆனால் உண்மை அதுதான். இவ்வளவு பெரிய பணத்தை வச்சுட்டு இருக்கிறவனை வந்து எப்படி நம்ம ஏத்துக்கிறதுன்றதுனால தான் தாயார் பெருமாளுக்கு பார்த்துட்டு இருக்கா. உடனே இவருக்கு ஞானம் பிறக்கிறது. இந்த செல்வங்கள்லாம் எவ்வளவு நாள் வரும், செல்வம் வரும் போகும், இதை வந்து இப்போ போய்கொண்டே இருக்கிறது. இதை வந்து நம்ம கட்டிட்டு என்ன பண்றார், ஒரு நாள் எல்லாத்தையும் ஊர்ல இருக்க குடியானவா எல்லாரையும் வர வச்சு எல்லா நிலத்தையும், அவர் ஊரே அவருதுன்னா பார்த்துக்கோ, நிலம் எல்லா நிலத்தையும் ஊழுதவனுக்கு நல்ல சொந்தன்றதை அவர் தான் பண்ணார். முதல்ல இவாள்லாம் சொல்றாளே 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் ஜனிச்சது வந்து 1009. அப்போ பார்த்துக்கோ 1009ல் 1009ன்னா ஒரு 10 வருஷம் இருந்திருக்கும்னு. 1019 இல்லை 1025ல் அவர் வந்து அந்த நிலத்தை உழுதுறதுக்கு நிலம் சொந்தன்றதை கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். கேட்கல யாரும், கவர்மெண்ட் மாதிரி இல்லை, சண்டை போடல, ஒருத்தக்கிட்ட இருந்து பிடுங்கல, இவராக கூப்பிட்டு கொடுக்குறாரு. இந்த நிலத்தை நீ உழுதுட்டு இருக்கியா, நீ எடுத்துக்கோ, இதை நீ உழுதுட்டு இருக்கியா, நீ போய் செலவு பண்ணிருக்கியா, சரி நீ வச்சு நீ வாழ்த்துக்கோ, உன் குடும்பம் ஊற்றி காப்பாற்றிக்கோ எல்லாரும். அது மாதிரி உழுதவர்கள் வந்து இருக்கிற சொத்தையெல்லாம் பிரித்து அங்கே செஞ்ச வேலைக்கார ஆளு எல்லாருக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு இவருக்கு வந்து அந்த கிளம்பிடுறார். இவருக்கு அந்த எண்ணம் வந்துடுறது மனசுல. இவரை காஞ்சிபுரத்தில் ராமானுஜனை வந்து சிஷ்யனா அடையணும்னு திருக்கச்சி நம்பி சொல்லுவார். ராமானுஜன் மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு. ஏற்கனவே ராமானுஜர் தாசன் தான். ராமானுஜர் மேலே அவ்வளவு அதை நம்பிக்கை. ராமானுஜர் சிஷ்யன் ஆகிடுறார். ராமானுஜர் சிஷ்யனாகி கொஞ்ச நாள் இருந்துட்டப்ப அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். இவர் மட்டும் இவர் வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கூரத்தில் இவர் மட்டும் தனக்கு தேவையான பொருளை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்துருவார். ராமானுஜர்கிட்ட இருந்துட்டு இருக்கார். ராமானுஜருக்கு வந்து ஆளவந்தார்கிட்ட இருந்து அழைப்பு வந்துடுறது, நீ வந்து இது பொறுப்பு எடுத்துக்கோ, என்னால் இது இருக்க முடியல, ஆச்சாரியனா இருக்க முடியல, நான் என் காலம் முடிய போகிறது அப்படின்றது. ஆச்சாரியர்களுக்கு அவள் காலம் முடியறது தெரியுமா? அவள் காலம் முடியறது தெரிஞ்சு அந்த நேரத்தை சொல்லி அந்த நேரத்தில் எனக்கு எல்லாம் பண்ணிட்டு கொண்டே சொல்லுவாராம். அது மாதிரி ஆளவந்தார் சொல்லுவார், ராமானுஜர் வர சொல்லு, நான் அவ்வளோ நாள் இருக்க மாட்டேன், ராமானுஜர் வந்தால் தான் என்னால் இது பண்ண. கடைசி வரைக்கும் ஆளவந்தார் நினைவோட பேசியிருந்தாராம். சாகிற வரைக்கும் நினைவோட பேசியிருந்தாராம். ராமானுஜர் சில கட்டளைகளை வந்து 4 விரலை நீட்டி காமிச்சிட்டு காலமாகும்போது ராமானுஜர் போய் என்னென்ன கட்டளைன்றத மனசில் ஞானமாக உணர்றார். அதெல்லாம் பின்னாடி ராமானுஜரோட கையில் வரும். ராமானுஜருக்கு சிஷ்யன் ஆகிடுறார். ராமானுஜருக்கு போகிறாருங்க. ராமானுஜர் அங்கே போன உடனே இவர் என்ன பண்ணுறார், ஆளவந்தார் காலம் ஆகிடுறார். ராமானுஜர் அந்த ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை எடுத்துக்க முடியாடுறது. கோயில் நிர்வாகத்தை எடுத்துகிட்டு இருக்கார் இவர். கோயில் நிர்வாகத்தை ஆளவந்தாரோட கட்டளைப்படி எல்லாரும் சிஷ்யாலாம் ஒன்றா சேர்ந்து இவர்கிட்ட கொடுத்துட்றா. இவர் அங்கே போயிட்ட உடனே கூரத்தாழ்வாரால் இங்கே இருக்க முடியல. இவர் வந்து என்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் இல்லாத நான் இங்கே இருந்து என்ன பண்ணியும், நான் ராமானுஜர் கூடயே இருப்பாராம். ராமானுஜர் அப்படியே ஒட்டிகிட்டே இருப்பாரா. 8 வயசு பெரியவர் ராமானுஜரோட இவர். ராமானுஜர் கூடயே இருப்பாராம். அது மாதிரி போகிறார். அதாவது இவர்கிட்ட அந்த போகிறார். போய் அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுறார். ஸ்ரீரங்கத்துக்கு போனவுடனே அப்போ தான் புரியுது, ஸ்ரீரங்கத்துக்கு போனப்போ தான் புரியுது ராமானுஜர் அங்கே இருக்கார். அப்புறம் வந்து ஆச்சாரியனை ஆக்கிட்டாலே ஒழிய இந்த கோயில் நடத்துறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து திருவரங்க தம்பதனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் கையில் வச்சுருக்கார் சாவியெல்லாம், கோயில் சாவியெல்லாம் வச்சுருக்கார். தரமாட்டேங்கிறார் அவர். எல்லாரையும் உள்ளே விடுறதில்ல, பிராமணா மட்டும்தான் கோயிலுக்குள்ளே வரணும். அது மாதிரி நிறைய கட்டளைகளை போட்டு இவர் மட்டும் தினம் வந்து கோயிலை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அந்த நேரத்தில் இருக்கிற பிராமணா உள்ளே வந்தாலும் சேவிச்சுட்டு கதவு கூட்டிட்டு போய்டுறது, சாவியை எடுத்துன்னு போய்டுறது. கோயிலோட நடைமுறை கோயிலுக்கு அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்து எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் ஆண்டுட்டு இருக்கார். அவர்கிட்ட இருந்து அவர் வந்து பெருமாளை சேவிக்கிறார். அதனால் பெருமாளோட பக்தன் அடியார். அவரை வந்து அதிகமாக ஒரு மனசு கஷ்டப்படுத்தியும் வாங்க முடியல ராமானுஜரால். ஆனால் ராமானுஜர் பேருக்கு ஆச்சாரியராக இருக்கார். அப்படி இருந்துட்டு இருக்கார். வரும்போது ஒரு நாள் என்ன ஆகிடுறா, திருவரங்கத்தம்பதனாருக்கு அவருடைய அம்மா காலமாயிடுறான். அவரோட அம்மா காலமான உடனே அந்த விஷயம் அவருக்கு தெரியுது. அப்போ எல்லாம் ஒத்தன்னு ஒன்று இருப்பா, எங்கள் கம்யூனிட்டியில் அது உண்டு. ஒத்தன்னு 11ஆவது நாள் அந்த பிரேதமே வந்து சாதத்தை எல்லாம் சாப்பிட்டு போகிற மாதிரி. ஒத்தன் இருக்கிறதுக்கு
ஆளை தேடுறான். ஒத்தன் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க சாதாரணமாக. மற்ற தவசத்தில் எந்த பொசிஷனில் வேணாலும் இருப்பாங்க. மகாவிஷ்ணு வந்துடுறாங்க, எது வேணாலும் எந்த வேற எந்த போஸ்ட்டில் வேணாலும் இருந்துருவாங்க. இந்த ஒத்தன்றது இந்த பிரதத்தோட போஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஒத்தன்றது ஒரே ஒரு ஆள் வந்து அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டு அவங்களே வெளியில் சொல்லாத வெளியில் வந்துடணும். அப்படியே வெளியில் அந்த மாதிரி ஒரு அது ஒரு ஒரு அதாவது அந்த சாதாரணமாக தவசங்களுக்கு சாப்பிட்றதுன்றதையே கொஞ்சம் மட்டமாக நினைப்பாங்க. அதுவும் இந்த ஒத்தனுக்கு சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து யாரும் கேவலம்னு இல்லை, ரொம்ப கீழ்த்தரமாக எடை போடுவா பார்க்குறவா. ஒத்தன் சாப்பிட்றவான எல்லாம் அவளுக்கு நிறையாவும் காசு கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஒரு போய் அந்த ராமானுஜர்கிட்ட ராமானுஜர் பொண்ணுக்கு ஒத்தன் புள்ள ஒய்ஃப் திருவனந்தனோட மனைவிக்கு ஒத்தன் சாப்பிட்றதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கா. தேடிட்டு இருக்கிறது ராமானுஜர் கூடத்தாழ்வாரை கூப்பிட்டு நீ போய் ஒத்தன் சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கோன்றார். கூடத்தாழ்வார் வந்து ராமானுஜர் சொன்னால் மறு பேச்சே கிடையாது, அதுதான் வேற பேச்சே கிடையாது. போய் ஒத்தன் சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிறார். நாளைக்கு மீதியை பார்ப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கூடத்தாழ்வாரை கூப்பிட்டு நேற்றுக்கு வந்து கூடத்தாழ்வார ராமானுஜர் வந்து ஒத்தன் சாப்பிட்றதுக்கு திருவண்ணாமலை வீட்டுக்கு போய் ஒத்தன் சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கோன்னு சொல்கிறார். ஒத்துக்கிறார். கூடத்தாழ்வார் போகிறார். ராமானுஜர் எதுக்கு சொன்னார்ன்றது கூடத்தாழ்வாருக்கு தெரியும். ராமானுஜரோட சிஷ்யன் அவர். அவர் சாதாரண ஆள் இல்லை, இவ்வளோ பெரிய பணக்காரர். அவர் ஒரு வீட்டுக்கு ஒத்தன் சாப்பிட்றதுக்கு போகிறாருன்னா பார்த்துக்கோ, சாதாரணமாக போவாரா? சாதாரணமாக போக முடியுமா? ஒன்றும் திருவண்ணாமலை ராமானுஜரை வந்து அவரோட தாயார் வந்து இவர்கிட்ட இருக்கிற பணம் நிறையா இருக்குன்றதை ஃபீல் பண்ணுறா. தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் வாரி எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் ஏழைக்கெல்லாம் வாரி கொடுத்தாரு. கொடுத்துட்டு ராமானுஜரை வந்து சரணடைகிறதுக்காக வராரு. அங்கேருந்து வரும்போது பெரிய காடு. அந்த காட்டில் எல்லாம் வரும்போது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ பணக்காரன்னே சொல்ல முடியாது. வரும்போது காட்டுக்கு வரும்போது அவர் ஒய்ஃப் வந்து இந்த காட்டில் எதுக்கு போகணும், கொஞ்சம் இருந்துட்டு நாளைக்கு காட்டால போகலாமே அப்படின்வா. அப்போ இவருக்கு சந்தேகம் வந்துடும், இவ ஏன் இப்படி சொல்கிறா? இவ காட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன, நீ எதாவது கையில் வச்சுருந்துக்கியா? மடியில் கணம் இருந்தால் தானே பயம். நீ ஏதோ பணம் எடுத்துகிட்டு வந்திருக்க, எதையோ நாங்கள் இது ஆற்றுலேருந்து நீ மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க, இல்லாத இந்த இது வராது, ஒன்றை கொடுத்துருக்க சொல்லுனோடனே இவர் வந்து தேட்டை சாப்பிட்ற ஒரு பாத்திரம் தங்கத்தில் வட்டில் மாதிரி இருக்கும், அதை எடுத்து காட்டுறா. இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தேத்தை கொடுக்கறதுக்காக, நீங்கள் இதை தவிர வேறு எதுலேயும் சாப்பிட மாட்டாங்க, அதனால எடுத்துகிட்டு வந்தேன். அதை வாங்கி அப்படியே தனக்கு பின்பக்கமாக தூக்கி போடுறாராம். ஏன்னா முன்னாடி போட்டால் மறுபடியும் அது கண்ணில் போட்டுருமா, மனசை கூட மாற்றிடுறதுக்கு சான்ஸ் இருக்கான். அதனால அதை தூக்கி அப்படியே பின்பக்கமாக போடுறாராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தவச காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. திருப்பி அதை நினச்ச பார்த்தா மனசு சபலம் போட்டிருப்போம், திரும்பி பார்க்கக்கூடாதுன்னுவாங்க, தூக்கி பின்பக்கமாக போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது அப்போ ஆரம்பிச்சது தான். ராமானுஜர் கூடத்தாழ்வார் அதை வாங்கி பின்பக்கமாக தூக்கி விசிறி அடித்தாங்க. எங்கேயோ போய் விழுந்துதான் அவருக்கு பின்னாடி. திரும்பி பார்க்காத வந்துட்டே இரு, அதை எங்கே விழுந்தது யார் எடுத்துட்டா என்னன்றதை பற்றியே கவலைப்படாத வந்துட்டே இருந்தாராம். இப்போ நம்ம கையில் எதுவும் இல்லை. இப்போ வடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்றது அப்புறம் தான் உருவாச்சு அந்த பழமொழிகள்லாம். அவர் அது மாதிரி பண்ணாராம், கண்டுபிடிச்சாராம் கரெக்டாக அவர்கிட்ட இருக்கிறது. அவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ பெரிய சாதாரணமாக ரொம்ப ஒன்றுமே இல்லாத அடுத்த வேலைக்கு கடைசி காலத்தில் அவர் வந்து உஞ்சவிருத்தி எடுத்தாராம். உஞ்சவிருத்தின்றது பிராமணர்கள் வந்து பிச்சை எடுத்து பழப்பு நடத்துறது. பிச்சை எடுத்து அன்னி போகிறதுக்கு அன்னிக்கு பிச்சை எடுத்து சாப்பிடணும். பிராமணர்களுக்கு அது ஒரு இது உண்டு. 7 வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும். 7 வீட்டில் என்ன கிடைக்கிறதோ அதுதான் சாப்பாடு. அதிகமாக இருந்ததுன்னா உடனே மற்றவாளுக்கு தானம் பண்ணிடணும். தனக்கு தேவையான அன்னி பொழுதுக்கு தனக்கு தேவையான தவிர மீதி எடுக்கக்கூடாது. மறுபடியும் போய் பிச்சை கேட்கக்கூடாது. 7 வீட்டில் என்ன கிடைச்சதோ அதுதான். 7 வீட்டில் எதுவும் கிடைக்கலன்னா அவ்வளோதான், ஏதாவது அப்படியே இருக்க வேண்டியதான். அன்னி போகுது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு அதுக்கு. அந்த அந்த அதே மாதிரி அந்த 7 வீட்டில் பண்ணுறதை வந்து அதை தான் பண்ணி சாப்பிட்ணும். அதில் மிச்சம் இருந்தாலும் வச்சுட்டு மறுநாளைக்கு சாப்பிடுவோம் பண்ணக்கூடாது. எல்லாம் பிராமணர்களை திட்டுறாங்களே, பிராமின்ல எந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மற்ற வாழால இருக்க முடியுமா? வேற யாராவது இது மாதிரிலாம் இருந்துருவாங்களா? கையில் இருக்க சொத்தை எல்லாம் வித்துட்டு எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாத பராரியாகி தினம் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அவங்க நீதியே அதுதான். பணக்காரன்ற பேச்சே கிடையாது. மறு வேலைக்கு வச்சுட்டா தானே அடுத்த நாளைக்கு கையில் வச்சுக்கூடாது, வெறுமை இருக்கணும், காலியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ராத்திரி தைக்கணும், இன்னொரு ராத்திரி அந்த ஊரில் தங்கக்கூடாது, அடுத்த ஊருக்கு போயிடணும். சன்னியாசின்னு பேர் வாங்கினவன் வந்து ஒரு ஊரில் தங்கக்கூடாது. பிராமணா இருந்து சன்னியாசியானவும் ஒரே ஊரில் தங்கக்கூடாது. ஒரு ராத்திரி தங்கக்கூடாது, 2வது ராத்திரி தங்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி கூடத்தாழ்வார் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு
வரார் இவர்கிட்ட, ராமானுஜர்கிட்ட வரார். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பணக்காரர். கடைசியில ஒத்தன் சாப்பிட்றதுக்கு ராமானுஜர் சொன்னதுனால ஒத்துக்க. ராமானுஜர் எதுக்கு சொன்னான்றது தெரியும், அதையும் சொல்றாரு பின்னாடி. உடனே என்ன பண்றாரு, போய் ஒத்தன் சாப்பிட்றதுக்கு போறாரு. ஒத்தன் சாப்பிட்றாரு. வாக்கில் சாப்பிட்ட உடனே ஒத்தன் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே திருப்தியான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது இப்போ திருப்தியோஸ்மின்னு கேட்பாங்க. எல்லாரும் திருப்தியான்னு கேட்பாங்க. அதுக்கு திருப்தியோஸ்மின்னு பதில் சொல்லணும். இவரை கேட்கும்போது திருப்தியான்னு கேட்டா நான் இல்லை அப்படின்னு. நான் உடனே அவர் திருவனந்தபுரம் துடிச்சு போயிடுவார். ஐயோ என்ன இது, அம்மாவோட தோசத்தை சாப்பிட்டு வந்து ஒத்தன் சாப்பிட்டு இப்போ திருப்தியானா இல்லைன்றாரே, உடனே என்ன வேணும் சாமி உங்களுக்கு, எதை உங்களுக்கு திருப்திப்படுத்துன்னு கேட்பார். கேட்கும்போது சொல்லுவார். அப்போதான் கூறத்தாழ்வார் சொல்ல, இந்த கோவிலோட சாவி வேணும், கோவிலோட நடைமுறைகளை கோவிலை பாதுகாக்கிற வேலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு திருவனந்தபுரம் முழிப்பார். ஆஹா போயிட்டு சரி பரவாயில்ல கொடுத்துடலான்னு கொடுத்துருவார். திருவனந்தபுரத்துக்கு ராமானுஜரை பிடிக்காது முதல்ல, ரொம்ப இது பண்ணுவார். ராமானுஜரால கெட்டு போகிறது குடும்பம் இதுன்ற மாதிரி எல்லாரையும் நம்ம திருவனந்தபுரம் வந்து கோவில் ஸ்ரீரங்கம் கோயில் பாதுகாப்பை வந்து பிடிக்கிட்டாரு. அந்த ஆத்திரம் அவர் மேலே இருக்கும். புதுசாக ஒருத்தர் வந்தாலே அதை ஏற்றுக்க முடியாது. எப்பயுமே தங்கிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தர் வந்து அதை ஆடுறதுக்கு வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னா அதை தாங்கிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. நம்ம இவ்வளோதான் இனிமேல் அவாதான் ஆளணுன்ற அந்த எண்ணம் மனசில் வரணும். ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு இவ்வளோதான், இது வரைக்கும் நம்ம இருந்தோம் பார்த்தோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவள் பார்க்கணுன்றது வரணும். அவளை நமக்கு அடுத்த ஜென்ரேஷனும் வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். வந்து உடனே வாங்கிட்டு அவளை ரிலீவ் பண்ணணும். ஒரு 10 வருஷமாவது அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி இது பண்ணணும். இவர் கேட்குறார், சரி அது போட்டோம். திருவனந்தபுரம் கேட்குறார். கேட்கும்போது இவர் வந்து கொடுத்துட்றார். திருவனந்தபுரம் சாவியை கொடுத்துட்டு ஒத்தனை சாப்பிட்டு அப்புறம் திருப்தின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சாவியை ராமானுஜர்கிட்ட கொடுத்துருவார். ராமானுஜர் அப்போதான் ஒரு ஒத்தனுக்கு அமைச்சது அந்த சாவியை வாங்கிட்டு ராமானுஜர் ரொம்ப சந்தோஷமாயிடும். யாரை தழுவிட்டு நீ பெரிய எனக்கு உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோவில் நிர்வாகத்தை எல்லாத்தையுமே மாற்றுவார். கோவில் அடியோடு அப்படியே காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோவில் திறந்துருக்கணும். கோவில் வந்து மூடக்கூடாது, ராத்திரி தான் மூடணும். கோயிலுக்கு ராத்திரி இந்த இதுதான் பண்ணணும், பகலில் இது பண்ணணும், இத்தனை வேலை ஆராதனை பண்ணணும். எல்லாம் கோவில் ஒழுகுன்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ரீரங்கம் கோயில் நடைமுறை என்ன, எப்படி பண்ணணும், ஆரம்பத்தில் காத்தா திறக்கிறதுல விஸ்வ சேவை இருக்கணும். இதெல்லாம் கொண்டு ராமானுஜர் தான். ராமானுஜர் எவ்வளோ பண்ணார் அந்த கோயிலுக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து ஒழுங்குபடுத்தினது ராமானுஜர் தான். இது ஒழுங்குபடுத்த இதை பார்த்துட்டு அந்த பாருங்க திருவனந்தபுரம், ஆஹா நம்ம இதையெல்லாம் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணல, நம்ம பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு நம்ம நல்ல வேல்யூ வந்திருக்கோம், இதெல்லாம் நியாயமான விஷயம்தான், ராமானுஜர் இந்த பொறுப்புக்கு வந்து நல்லதுதான், வேற யாரோ வந்து பண்ணாதே, ராமானுஜர் வந்தது வரைக்கும் பரவாயில்ல, எல்லாரையும் உள்ள வச்சுட்டு இப்போ கோயில் என்ன ஜெயிச்சேன்னு கோயில் கூட்டமாகிட்டு கோயிலுக்கு நிறைய ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டா பெருமாளோட சாநித்தியம் பெரிய சாநித்தியம்னா அவருடைய அந்த அருள் அதிகமாக இருக்கு. இதை கேட்ட உடனே திருவனந்தபுரம் அந்த கோயில் நல்லா இருக்கணுன்றது தான் எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலேருந்து அந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிராமண இதுலேயே ஊறி போனவர். அதனால அதை விடுறதுக்கு மனசு இல்லை. ராமானுஜர் வந்து அதை விட்டு அதை காமிச்சு அதனோட டேஸ்ட் என்னன்றதை காமிச்ச அப்புறம் தான் இவருக்கு புரியுறது அதுதான் கரெக்டுன்னு. அதுக்கப்புறம் ராமானுஜர் ரொம்ப கொண்டாடுறாரு, அது வேற எல்லாம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் வந்து ராமானுஜர்கிட்ட வந்து நான் என்ன சிஷ்யனை ஏற்றுக்கோன்னு கெஞ்சுவார். ராமானுஜர் வந்து ஒன்றை நான் சிஷ்யனை ஏற்றக்கூடாது, நீ வந்து சிஷ்யனாக இருக்க வேண்டிய கூறத்தாழ்வானுக்கு தான் நீ சிஷ்யனாக இருக்கணும், ஏன்னா அவன் தான் வந்து உன்னை மனசை மாற்றிடுவோம், அதனால நீ அவனுக்கு சிஷ்யனாக இருக்குன்னு சொல்லுவார். அது மாதிரி இப்போ இவர் வந்து திருவனந்தபுரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட சிஷ்யர் இல்லை. திருவனந்தபுரம் வந்து கூறத்தாழ்வாரோட சிஷ்யன், ராமானுஜரோட பரமாச்சாரியன். பரமாச்சாரியன்றது ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன். இவருடைய சிஷ்யன் கூறத்தாழ்வாரோட சிஷ்யன் திருவனந்தபுரம். அது மாதிரி அவர் வந்து அந்த கோயில் வாங்கிக்கிறார். அதே மாதிரி ராமானுஜர் வந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதுறதுக்கு சில உரைகள்லாம் வேணும், அதை வாங்கிறதுக்காக இதுக்கு போகணும், காஷ்மீர் போகிறார். காஷ்மீர் ராஜா கிட்ட அவங்ககிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி வேணும்னு காஷ்மீர் ராஜாவும் கொடுக்குறாரு, சரின்னு கொடுக்குறாரு. அந்த இதை பாஷ்யத்தை கொடுக்குறாரு. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்துன்னு வர்றார். ஆனால் அந்த அந்த சபையில் இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கெல்லாம் பிடிக்காது, அந்த பண்டிதர்களுக்கெல்லாம். இது எப்படி இவன் எங்கேருந்தோ வந்து சவுத்துலேருந்து வந்து இவன் இதை கொள்ளை எடுத்துன்னு போகிறான், இவனை விடக்கூடாதுன்ட்டு இவன் ராத்திரி தூங்கும்போது அதை எடுத்துன்னு போய்டுவான், அதை திருடி எடுத்துன்னு போயிடுவான். அடிச்சு பிடிச்சி எடுத்துன்னு போனோடனே ஒன்றும் புரியாது. மறுநாள் காத்தால ராமானுஜர் இடிஞ்சு போய் உட்காந்துருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜா கிட்ட வாங்கினோம், இது போயிடுது அப்படின்னு ராஜாவுக்கு விஷயத்தையும் சொல்லி அனுப்புவார்.
ராஜாவுக்கு விஷயத்தை சொல்லும்போது கூறத்தாழ்வார் கவலைப்படாதீங்க. என்னன்னா, நான் 1,00,000 பாட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோ, 1,00,000 பாட்டு. நான் அன்னைக்கு அரசவையில் நீங்க அதை வாங்கினப்ப நான் அதை படித்தேன். ஏன்னா ராமானுஜர் கூறத்தாழ்வார் விட்டு படிக்க சொல்லுவார். நான் அந்த 1,00,000 பாட்டையும் படித்தேன், எனக்கு அது ஞாபகம் இருக்குன்னு. ஒரு தரம் படிச்சதுல ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு படிச்சு உருப்போட்டா கூட வரமாட்டேங்கிறது. நாங்கள் 100 தரம் படிச்சா கூட எங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன். ஒரு தரம் அது ராமானுஜரோட கூறத்தாழ்வாரோட அபார சக்தி. அவருக்கு பேரே ஏகசந்த கிரகின்னு பேரு. கூறத்தாழ்வாருக்கு ஒரு பட்டம் ஏகசந்த கிரகின்னு பேர். ராமானுஜர் கொடுத்த பட்டம் இதை வச்சுதான் கொடுத்தார். மறுநாள் காத்தால அவர் பாட்டுக்கு சொல்ல எழுதுறாரு. அவர் பாட்டுக்கு எழுதிடுறாரு. 1,00,000 பாட்டும் எழுதிடுறாரு. அப்புறம் ராஜா கிட்ட ராமானுஜர் கம்ப்ளைண்ட் பண்ணி போறார். போய் ராஜா கிட்ட இது மாதிரி சொல்கிறேன். சொன்ன உடனே ராஜா யார் என்னென்ன அதட்டி வாங்கி கொடுத்த உடனே எல்லாம் திருப்பி கொடுக்குறா அந்த பண்டிதர்கள்லாம். அதை நான் கொடுத்தது எப்படி நீங்கள் போய் எடுத்துட்டு வந்தீங்க? கொடுத்தவன் நான் தான், என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு இது பண்ணுறார், கொடுக்குறார். அப்புறம் அவெல்லாம் பண்டிதர்கள் பயந்துட்டு கொண்டு கொடுக்குறா. அதை வாங்கி பார்த்தா இவர் கூறத்தாழ்வார் சொன்னாரே, அதுலேருந்து அச்சு மாறாத, ஒரு எழுத்து மாறாத அப்படியே இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய கூறத்தாழ்வார், எவ்வளோ பெரிய படிப்பாளின்றதை பார்த்துக்குவோம். ஏகசந்த கிரகின்னு பேர் அவருக்கு. அப்படி உடனே ஒரு தடவை சொன்ன உடனே ஞாபகம் வச்சுப்பாரான். ஒரே ஒரு தரம் தான் படித்தாராம். 1,00,000 பாட்டை மறுபடியும் எழுதிட்டாராம். அது மாதிரி கூறத்தாழ்வாரோட இது தனி. நம்ம இன்னும் கூறத்தாழ்வாரது கொஞ்சம் இருக்கு, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாரும் நமஸ்காரம். கூறத்தாழ்வாரோட அந்த ஸ்ரீவாட்சி அவங்க ஒரே சொல்றதை பற்றி சொன்னோம். ஏகசந்த கிரகின்னு அவருக்கு பேருன்னு சொன்னோம். ஏகம்னா ஒன்று, சந்தம்னா பாட்டுக்கு சந்தம் இருக்கிறது வேற, கேட்கறது ஒன்று. காதால கேட்கறதுக்கு பேர் சந்தம்னு பேர். வெளியில வர குரலுக்கு பேர் சப்தம், அதை கேட்குற காதுக்கு பேர், காதால கேட்கறதுக்கு பேர் சந்தம்னு பேர். அதை சொல்றாரு இங்க. ஏக சந்த கிரகி. கிரகின்னா இருத்துக்கிறது, கிரகிச்சுக்கிறது, அப்படியே மனசு உள்வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். ஏகசந்த கிரகின்னு ஒரு தரம் காதில் விழுந்தா போருமா, அப்படியே கிரகிச்சு பாராம். அதுதான் இங்க சொல்றாரு. ஒரு தடவை அது படிக்கும்போது அவருக்கு மனசுல படுறது இல்லையா, மனசுல பட்ட உடனே காதில் வாங்கிக்கிறாராம், அதை அப்படியே கிரகிச்சுக்கிறாராம், உள்வாங்கிட்டு சொல்றாருதான் கூறத்தாழ்வாருக்கு ஏகசந்த கிரகின்னு பேரு. இது மாதிரி கூறத்தாழ்வார் ஒரு தரம் ஸ்ரீரங்கத்தில் இருந்தப்ப சோழராஜா, உறையூர் ராஜா குலோத்துங்கன்னு பேர் அவனுக்கு. அவன் எத்தனாவது குலோத்துங்கன்னு தெரியல. சாதாரணமா சோழராஜாக்கள்ல குலோத்துங்கன்ற பேர் நிறைய பேர் வச்சுப்பா. 7 பேர் வச்சிருந்துருக்கான். அதுல 1 2 நமக்கு தெரியும், அவள்லாம் நான் நல்ல. இது ஏதோ ஒரு குலோத்துங்கன், இவனும் நல்லவன் தான். 400 அண்ணன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு மந்திரி, அந்த குலோத்துங்கனுக்கு மந்திரி. அவன் என்ன சொல்றான், அவன் சைவ சமயத்தை சார்ந்தவன், குலோத்துங்கனும் சைவ சமயத்தை சார்ந்தவன். நம்ம சைவ சமயத்தை அழிக்கணும்னா இந்த வைஷ்ணவத்தை ராமானுஜர் பரப்பின்னு இருக்காரு, அவரை ஒழிக்கணும். அவரை ஒழிச்சாதான் நம்ம சைவ சமயம் பரவும், இல்லாட்டா சைவ சமயம் பரவாது. திருவானைக்காவலில் சைவ சமயம் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் வரல. ஸ்ரீரங்கத்தில் வராது காரணம் அதுதான். அவரை ஒழிக்கணும்னு சொல்கிறான். சொல்லி ராஜாவுக்கு துர்போதனை. ஒரு மதத்தை ஒழிச்சு இன்னொரு மதத்தை வளர்க்க முடியுமா? ஒரு மதத்தை வளர்த்தாதான் இன்னொரு மதமும் வளரும். அதை இவர் அந்த மாதிரி தூண்டி விடுறான். ராஜாவுக்கு கொஞ்சம் சபல புத்தி வந்துடுறது, மனசில் பட்டுறது. சரி, அவன் சொல்கிறான், மினிஸ்டர் சொல்கிறார், ராஜா மந்திரி சொல்கிறார், கேட்போமே, செய்வோமே, செஞ்சு பார்ப்போமே. இப்போ என்ன ஆளுக்கெல்லாம் ஒரு கொலை, ஒரு ஆளை கூட்டு சிறைச்சேதம் பண்ணுறதுலாம் சாதாரண, ரொம்ப கிள்ளிக்கிற மாதிரி. ஏன்னா அவளோட ஆளுமைக்குள்ளே இருக்கிற ராஜ்யம் இல்லையா. அவளோட ஆளுமைக்குள்ளே தானே. உறையூர்லேருந்து ஸ்ரீரங்கம் எங்கள் பக்கத்தில் தானே. உறையூரில் இருந்தால் அப்போ உறையூர் தலைநகரம். சோழ நாட்டுக்கு உறையூர் அப்போ தலைநகரம். உறையூரில் இருந்த ராஜா ஆள் அனுப்புகிறான், போய் ராமானுஜர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுவான்னு. இந்த விஷயம் அவன் வந்திருக்கப்ப வெளியில ராஜா வெளியில இருக்க சேவர்கள், ராஜாங்க சேவர்கள் கேட்குற ராமானுஜரை பார்க்கணும் அப்படின்னு. அப்பா உள்ள கூறத்தாழ்வார் இருக்க, ராமானுஜர் காவிரி அதுக்கு குளிக்க போயிருக்கார். குளிக்க போயிருக்கும்போது சொல்றா. சொல்லும் போது இவர் பார்க்குற விஷயம் இவருக்கு தெரியுது. இவருக்கு அவருக்கெல்லாம் முதல்ல அரசியல் பிரச்சனை தெரியும். 400 ஒருத்தன் ராஜாவுக்கு துர்போதனை பண்ணிட்டு இருக்கான்னு. ராஜா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர சொன்னாருன்ன உடனேயே புரிஞ்சு போச்சு கூறத்தாழ்வாருக்கு ஏதோ தப்பு நடக்கிறது. உடனே என்ன பண்றாரு, அங்க இருந்த அந்த அவளோட சிஷ்யர் ஒருத்தர்கிட்ட அதை வச்ச மாதிரி, ராமானுஜர் திருப்பி நீங்க இங்க வர வேண்டாம், காவிரி கரையில குளிச்சுட்டு அப்படியே நீங்க வேற எங்கேயாலும் போங்கோ, மைசூருக்கு போங்கோ, இந்த சோழ நாட்டை விட்டு வெளியில போயிடுங்கோ அப்படின்னு அவருக்கு சொல்லி அமைச்சிட்டு, இது மாதிரி கேட்டிருக்கா, நான் தான் போறேன், நான் உங்களுக்கு பதிலாக நான் தான் ராமானுஜர்னு சொல்லிட்டு போறேன், சோழராஜாவை போய் பார்க்க போறேன்,
நீங்கள் நான் அந்த அந்த ஒரு கேப் இருக்கும். நான் தான் ராமானுஜன் சொன்ன உடனே என்ன கூட்டின்னு போயிடுவா. அந்த ஒரு கேப்பில் உங்களை தேட மாட்டேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சோழ நாட்டை விட்டு வெளியில் போயிடுவோம். சோழ நாட்டை விட்டு வெளியில் போயிட்டா உங்களை பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு இவங்கிட்ட தூதுவங்கிட்ட சொல்லி மெதுவாக அவனை பழக்கிற பக்கமாக அவனை அனுப்பி காவிரி கரையில் இருக்கிற ராமானுஜர்னு சொல்லிடுறார். ராமானுஜர் துடிக்கிறார். ஐயோ, கூரத்தாழ்வாரை என்ன பண்ணுவாலும் தெரியலையே, கூரத்தாழ்வாரை அனுப்புறாளே, இது மாதிரி கூரத்தாழ்வாரை நான் போறேன்ட்டு போறானே, இப்போ போய் நம்ம சொன்னோம்னா நம்மளும் மாட்டின்றுவோமே, கூரத்தாழ்வாரும் மாட்டின்றோம், நம்மளும் மாட்டோம், கூரத்தாழ்வார் போய் சொன்னதுக்கு பண்ணுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ராமானுஜர் முடிக்கிறார். சரி, கூரத்தாழ்வார் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம வெளியில போயிடணும், நம்ம ஒருத்தர் தப்பிக்கணுன்றதுக்காக தான் கூரத்தாழ்வார் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பண்ணலன்னா கூரத்தாழ்வாருக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம போய் இதை பேசினாலும் நம்ம ராஜா கிட்ட மாட்டிட்டாலும் நம்மளும் மாட்டிடுவோம், கூரத்தாழ்வாரும் மாட்டிடுவோம், 2 பேரும் மாட்டிடுவோம். அதனால நம்ம இப்போதைக்கு இப்போ இருக்கிற கிளம்பி நம்ம போகிறது தான் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். ராமானுஜர் கிளம்பி போயிடுறார். கூரத்தாழ்வாரை அரெஸ்ட் பண்ணி உறையூர் கூட்டின்னு போகிறார். உறையூர் கூட்டின்னு போனோடனே அப்படியே ஜெயிலில் போட சொல்ல, மறுநாள் காத்தால ராஜ சபையில் அவரை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறார். கூரத்தாழ்வார் வந்து அதை ராமானுஜர் மாதிரியே வேஷம் போட்டுருப்பார். எல்லாம் காவியோட கையில் திருதண்டம் எல்லாம் வச்சுருப்பார். போன உடனே பாப்பா சோழராஜா பார்த்துட்டு, என்ன ராமானுஜரே, உங்களை வந்து சரிச்சேதம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவா. சொல்லும்போது அவர் சொல்லுவார், கூரத்தாழ்வார், நான் ராமானுஜனே கிடையாது, ராமானுஜனோட சிஷ்யனா, உங்களை ஏமாத்துறதுக்கு தான் நான் அதை பண்ணேன். இத்தனை நேரம் ராமானுஜர் உங்கள் எல்லையை தாண்டி போயிருப்பார். இனிமேல் நீங்கள் ராமானுஜரை நினச்சா கூட பிடிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும். உங்கள் துர்போதனை, உங்கள் மந்திரியோட துர்போதனையை பற்றி கேட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும். நான் பண்ண போல்டாக பேசுவார் இவர். ராமானுஜரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆச்சாரியன், அவர் எவ்வளோ பேர் ஆள், அவர் எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு, பரநியாசம் பண்ணி விட்டுருக்காரு, அவரை போய் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக பேசுறீங்களேன்னு இப்போ இவர் ராமானுஜரோட பெருமையை சொல்லுவார். அவ்வளோதான் ராஜாவுக்கு, நம்ம ஏமாந்துட்டோமே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கூரத்தாழ்வாரை பனிஷ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கூரத்தாழ்வாரை தண்டனை கொடுக்க முடியாது, சிறைச்சேத தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா ஆள் மாறாட்டம் தான், வேற ஒன்றும் பண்ணல. ஆள் யாரை நினைச்சாலும் அவளை கொண்டு வந்தால் தான் அந்த தலையை வாங்க முடியும். கூரத்தாழ்வார் என்ன தப்பு பண்ணாரு கண்டுபிடிக்க முடியல, பண்ண முடியல. அதனால என்ன பண்றாரு, சேவர்களை கூப்பிட்டு, நீ போய் அந்த நீங்க வந்து அந்த கூரத்தாழ்வாரோட கண்ணை நோண்டிட்டு கொள்வார். இவர் பண்ண தப்புக்கு இவர் கண்ணை நோண்டிட்டு கொள்வார். கூரத்தாழ்வார் உடனே சொல்லுவார், நீ என்ன நோண்டுறது, நானே என் கண்ணை எடுத்து கொடுத்துட்றேன், அவ்வளவுதானே, என் கண்டு தானே, போனா பரவாயில்லன்ட்டு அப்படியே தன் கூறிய நகங்கள் இருக்கு இல்லையா, கை நகங்கள், நரசிம்மர் மாதிரி தன்னுடைய நகத்தால 2 கண்ணையும் பிடுங்கி கொடுத்துட்டு வரோம் குலோத்துங்கன் அப்படியே அசந்து போய், ஐயோ என்ன இவ்வளவு இதுவா இருக்காளேவா, இவ்வளோ அவன் எதிர்பார்க்க முடியும், தான் கண்ணை தானே பிடிங்கி கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயமா அது. அதை பண்ணவொடனே அப்படியே மறந்து போய், சரி இவரை கொண்டு போய் நீங்கள் நம்ம எல்லையை தாண்டி எங்கேயாலும் விட்டுருவோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அவரை வந்து அனுப்பிடுறார். அவரை வந்து திருச்சியை விட்டு வெளியில் போயிடுறார். அந்த பக்கத்தில் திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு கள்ளழகர்கிட்ட கூட்டின்னு போயிடுறார். அவரை கள்ளழகர் அந்த மேலே கள்ளழகர் இதில் மதுரையில் ஒரு கொஞ்ச நாள் அங்கே இருக்கார். மதுரையில் இருக்கார். அழகர் கோயிலில் அவங்க கொஞ்சம் ஏழு அப்படியே இந்த கண்ணுலேயே 12 வருஷம் அது மாதிரி இருக்கார். அப்போ எவ்வளோ உறுதின்னு பாருங்க, மன உறுதி. 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 12 வருஷம் ராமானுஜர் கர்நாடகா போனார். கர்நாடகாவில் போய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கர்நாடகாவில் அவரோட ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு சாலகிராமன்னு ஒரு இடத்துல போயிட்டு அங்கே இருக்கார். அங்கேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஊரில் வந்து தண்ணி ரொம்ப பஞ்சமாக இருக்கும். பஞ்சமாக இருக்குன்னா ஊர்ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஏரியை வெட்டுறாரு, பெரிய ஏரி. இன்றைக்கும் ராமானுஜர் ஏரின்னு அங்கே இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ராமானுஜர் ஏரின்னு பெரிய ஏரி, பெரிய ஏரி. சாலகிராமம்னு ஒரு இடம் இருக்குது, ராமானுஜர் ஏரின்னு ஒரு பெரிய ஏரி இருக்குது. அவர் வெட்ட ஏரி, அதை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா. அந்த கரையில் இவரோட சிலை ஒன்று, சின்ன சிலை வச்சுருக்காங்க, கோயில் சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி கீத்து கொண்டா மாதிரி போட்டு வச்சுருந்தா. அப்போ நான் போய் 20 வருஷத்துக்கு ஆகுது, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அது அந்த ஏரியை பார்த்தா இந்த ஏரியை எப்படி இவர் வெட்டினான்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியை வெட்டி அங்கே இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மேல்கோட்டையில் போய் அந்த செல்வ நம்பிகளை பிரதிஷ்டை பண்ணி அவர், அதுவும் செல்வ நம்பிகளையும் அந்த ராஜா தூக்கின்னு போயிடுறான். பள்ளி எடுத்துன்னு போனப்ப, சொத்த கோயில் எடுத்துன்னு போனப்ப வேல்கோட்டை கோயிலேருந்து பெருமாள் எடுத்துன்னு போய்ட்றான். பெருமாள் பேர் செல்வ நம்பிகள்னு பேர். அந்த செல்வ நம்பிகளை எடுத்துன்னு போய்ட்றான். எடுத்துன்னு போனோடனே அந்த சிலை அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ராணி என்ன பண்ணுறான், அவள் கையில் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா. அந்த பொம்மையை வச்சுட்டு அவள் வச்சுட்டு இருக்கா. இவர் போகிறப்ப இவர் கேட்குற காஷ்மீர் ராஜா கிட்ட, இது மாதிரி செல்வ நம்பிகள் வந்து எடுத்து நீ வந்துட்டு அவர் எனக்கு வேணும், அவரை வச்சு நான் பூஜை பண்ணணும், எனக்கு அவரை கொடுங்குவார். ராமானுஜருக்கு அந்த காஷ்மீர் ராஜாவுக்கும் நல்ல டேர்ம்ஸ் உண்டு. சரி ராமானுஜர் கேட்குறேன், கொடுத்துடலான்ட்டு போய் எடுத்துக்கொண்டுவார். போய் தேடினா அங்கே ஒன்றும் கிடைக்காது, அங்கே ஒன்றும் கிடைக்காது, அங்கே இருக்காது. அங்கே இருக்க எதுவுமே செலுத்து, நான் நிறைய கொள்ளை அடிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். அதில் எது செல்லு நம்பிட்டு பார்த்தீங்க எடுத்துக்கோனா அங்கே ஒரு 500-600 பெருமாள் சிலையாக கிடக்கும்.
எதை கண்டு எடுக்கிறது இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுவார், ஒரு செல்வ நம்பியை வர சொல்லி கூப்பிடுவார், நீ நடந்து என்கிட்ட வந்துடுவது. அதான் அதில் எதுவும் வராது, உடனே அது இல்லைன்னு போயிடுவேன். ஒருவேளை என் பொண்ணு கையில் வச்சுட்டு இருக்கா ஒரு சிலை, அதை வேணா பாரு இன்னும் ராஜா சொல்லுவார். சரின்னு அந்த பொண்ணு விளையாடுறதுக்கு வச்சிருந்தது, அந்த சிலையை போய் கூப்பிடுவார், அது வந்துடும். அதுதான் செல்வ நம்பிகள் தெரிஞ்சு போகிறது. ராஜா உடனே பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்து கொடுத்துருவார். பொண்ணுக்கு மனசு இல்லை, ஆனால் அப்பாவை கொண்டு பயம் கொடுத்துட்றார். எடுத்துன்னு வந்துடுறாரு. இவர் எடுத்துன்னு வந்த உடனே அந்த பொண்ணு அங்கே சிக்காயிடுறது. இந்த குழந்தை இந்த கிருஷ்ணனாச்சே, கிருஷ்ணன் வந்து பெருமாள் வந்து தன்னோட இருந்திருக்காருன்னா அது பிபி அந்த 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 முஸ்லீம் பொண்ணுக்கு ஒரே ரொம்ப உடம்பு இதாகிடும். உடம்பு இந்த பொம்மையை போய் தன்னோட்டு போன உடனே அதையே நினச்சி ஏங்கி சிக்காயிடும். சிக்கான உடனே அந்த ராஜா ராமாஜருக்கு சொல்லி அனுப்புவார், இந்த மாதிரி என் பெண்ணு சிக்காயிட்டா, அவளை என்னன்னா சரி அவளை நான் சரி பண்ணுறேன், இங்கே அனுப்புன்னுவார். அவள் இங்கே வருவா. இங்கே வந்த உடனே அந்த ராமானுஜர் சன்னதியில் அந்த ராஜாவும் கூட்டிட்டு வருவான் பொண்ணை. கூட்டிட்டு வந்தோடனே ராமானுஜர் அந்த அந்த செல்லப்பிள்ளை சன்னதியே கூட்டிட்டு விடுவா. கூப்பிட்டு விட்ட உடனே அந்த செல்லப்பிள்ளையை பார்த்தோன்னா, ஆகா என்னுடைய இவர் தான், நான் வச்சு விளையாடி இந்த பொம்மை இதுதானே, அப்படியே போய் காலில் வந்து சேவிக்கிறா. அப்படியே அங்கேயே மரணம் ஆயிடுறா. இன்றைக்கும் போனீங்கன்னா மைசூரில் மேல்கோட்டையில் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த செல்வ நம்பிக்கை கீழே காலுங்கீழே ஒரு சின்ன பிபி நாச்சியார் பொம்மை இருக்கும், இது இருக்கும், சிலை இருக்கும். இன்றைக்கும் இருக்கும். இப்பயும் அந்த பிபி நாச்சியார் இருக்கும். தினம் ஆராதனைலாம் ஆறுது. இந்த இதை பண்ணும்போது அதுவும் நடக்கும், பெருமாளுக்கு பண்ணும்போது. அது மாதிரி அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு ராமானுஜர் வந்த உடனே இதை கேள்விப்படுறார். கூரத்தாழ்வார் கண்ணை குத்திடுறாருன்னா அப்புறம் கூரத்தாழ்வார் போய் பார்த்தா அந்த கண்ணை சரி பண்ணுறார். அது இது கூரத்தாழ்வாருது. அதே மாதிரி கூரத்தாழ்வாருக்கு வந்து 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒன்று வந்து வியாசர்னு பேர், இன்னொருத்தர் பராசரன் பேர். இந்த பேர் ஏன் வச்சார்னா, ராமானுஜர் வந்து ஆளவந்தாருக்கு வாக்கு கொடுத்துருந்தார். ஆளவந்தாரோட 4 கட்டளைகள்ல இதுவும் ஒன்று. யாராவது 2 பேரை வந்து இந்த இது அழியாம, இந்த வைஷ்ணவம் அழியாம காப்பாற்றுறதுக்கு ஆச்சாரியனா நியமிக்கணும்னு. அப்போ என்னமா யாராவது 2 பேரும் அவர் தேடும்போது பார்த்தா வாரிசுகள் வந்து கூரத்தாழ்வார் 2 குழந்தைகள் பிறக்கும். அப்போ எம்பார் போவார், எம்பாரை கூப்பிட்டு போவார் பார்க்கறதுக்கு. பார்த்த உடனே போன உடனே குழந்தைய தூக்கி எம்பார் வந்து கொஞ்சம் குழா விட்டு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் பாருங்க. பண்ண உடனே ராமானுஜர் முடிவு போட்டுவார், இந்த குழந்தைக்கு ஆச்சாரியன் எம்பார் தான் அப்படின்னு. இன்றைக்கும் பராசரப்பட்டருக்கும் வியாசர்னு ஒருத்தர், பராசரப்பட்டர்னு 2 பேர். அவள் 2 பேருக்கும் வந்து ஆச்சாரியன் வந்து எம்பார் தான். அப்பா வந்து கூரத்தாழ்வார் வந்து ஆச்சாரியனா இருக்கணும் நியாயமா. ஆனால் எம்பார் போய் முதல்ல பார்த்துட்டதுனால எம்பார் பார்த்துட்டு பேரும் ராமானுஜர் சொல்படி அந்த பேரையும் வச்சுருவார். ராமானுஜரோட கமிட்மெண்ட்ல அது ஒன்று அந்த இடத்துல பூர்த்தியாது. இது மாதிரி கூரத்தாழ்வார் வந்து ராமானுஜருக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ராமானுஜரை சரியான நேரத்துல எல்லாம் காப்பாற்றி விட்டுருக்காரு கூரத்தாழ்வார். கடைசியாக 123 வயசு வரைக்கும் அவர் இருந்தாருன்னா பார்த்துக்குவோம். 123 வயசு அவருக்கு. கடைசியில் இப்போ ஆகும்போது, ஐயோ நீ கூரத்தாழ்வாரே, நீ குரேசா நீ போறியா என்னை விட்டுன்னு அழுவார் ராமானுஜர். அவரும் மனுஷன் தானே அழுவார். அழும்போது கூரேசன் சொல்லுவார், நான் உங்களை விட்டு போகல, உங்களை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு போய் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சூசகமாக எல்லாருமே இப்போ எல்லா பிரிவையும் எல்லாரும் மனுஷ பிரிவு முடிய போகிறது தான் அப்படிங்கிறத ரொம்ப சூசகமாக தெரியப்படுத்துவார். நான் போய் அங்கே நீங்கள் வரப்போகிற இல்லையா, நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு யார் இருக்கா, நான் போய் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வைகுண்டத்தில் அப்படின்னு சொல்லுவார். அதை சொல்லிட்டு கடைசி காலத்தில் 123 வயசில் அவர் காலம் முடிஞ்சிடுறது. ராமானுஜர் இருக்கும்போதே அவர் காலமாயிருந்தார். இதோட கூரத்தாழ்வார் கதை முடிஞ்சுது. நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுமா என்னன்றதை பார்ப்போம்.